எந்த ஊர் பண்ணி விசாரிப்பான் சாதியை தெரிஞ்சுக்கணும்ட்டு. அப்பா பேர் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, எந்த ஊர், அங்கே அதையும் கண்டுபிடிக்க முடியலையா, அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் சொல்லி அவர் உனக்கு என்ன வேணும், ஊழல் இது இருந்தாலும் ஊழல். அவனு டயர்டாக ரைடை விட்டு பார்க்குறான். தேர்தல் நெருங்கும்போது இன்னும் எத்தனை வீட்டுக்கு போக தெரியல, மிரட்டி பார்க்குறான். கூட்டணிக்கு வரமாட்டேன், இரு விடுறேன், இது விடு, ரைடை விடும். சும்மா இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன 1500 கோடியா 10% பெனால்ட்டி. அதை எடுத்து மீதி எப்படி கொடுத்துட்டு போயிருது. அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம். அமைச்சருக்கு முடியலையா அரசு மருத்துவமனையில் படுத்த மருத்துவம் செய்யணும் சட்டம். தனிச்சு நிற்கிறீ, தனித்து நிற்கலை, தனித்துவத்தோடு நிற்கிறோம். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், முழுமையாக நேசிக்கிறேன். அதனால மக்களை நம்பி நிற்கிறேன். தேர்தலில் மாற்றம் என்று சொல்லிவிட்டு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக. மாற்றம் என்றால் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம், எந்த கட்சியின் அரசியல் இருந்து மாற்றம் என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அது மாற்றமா இருக்காது, பெரிய ஏமாற்றமாயிரும். அதனாலதான் இந்திய கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திராவிட கட்சி திமுக, அதிமுக எந்த காலத்திலையும் கூட்டு கிடையாது, தனிச்சுது. அது எங்க கொள்கை முடிவு. என் மக்கள் தோக்கடிச்சா தோக்கடிக்கட்டும். யார் தோக்கடிக்கிறா? எங்க அம்மா அப்பா, எங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமச்சன் தோக்கடிப்பான். அவர்கள் நாங்க தோற்று போகல, என் மக்கள் தான் தோற்று போகிறார்கள். தொடர்ச்சியாக தோக்கடிச்சு ஒரு நாள் பாவம் இவங்க ரொம்ப நாளா போராடுறாங்கன்னு ஒரு நாள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள். இது நடக்கும். இந்த நிலத்தில் தத்துவம் தெளிவாக இருக்கிறது, பாதை தெளிவாக இருக்கிறது, பயணம் உறுதியாக இருக்கிறது, எந்த தடுமாற்றமும் இல்லை. கட்டிய கட்டடத்திற்கு நாங்கள் வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல, அந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புதிதாக கட்டடம் கட்ட வந்த புரட்சிவாதிகள். அரசியல் என்பது எல்லோரும் நினைச்சிருக்க, அரசியல் வந்து அது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது திருடர்களின் கடைசி புகலிடம் அரசியல் அப்படி. நல்லவர்கள் விலகி நிற்பதால் மாசத்தின் சொல்றாரு சீன புரட்சியாளர், வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது, காற்று நிரப்பிடுங்கிறார். வெற்றிடம்னே ஒண்ணு கிடையாது. அப்ப கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். இந்த உலகத்தில் நடக்கிற தீமைக்கெல்லாம் காரணம் அதை செய்கிற கெட்டவன் அல்ல, அதை தடுக்காமல் விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறவனும் அதற்கு காரணம்ங்கிறார். படித்தவர்கள் இளைஞர்கள் பெரும் எண்ணிக்கையில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நாம் அழைப்பதற்கு காரணம், கற்றறிந்த சான்றோர்கள் உட்கார்ந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியா இருக்குமோ அதுபோல கற்றவர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வர நாடும் மக்களும் அமைதியாக இருப்பார்கள். அதற்காகத்தான் படித்த இளைஞர்கள் வரணுங்கிறது. அரசியல்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அறிவியல், புவியியல் போல உங்களுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசுதான். பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் அரசுதான் தீர்மானிக்கும். நீங்கள் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எந்த இடத்திலிருந்து செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அதனால்தான் ஒரு வாழ்வியல். அரசியல் இல்லாத ஒண்ணும் இல்லை. அறிஞர் பிளாட்டோ சொல்றாருல்ல, நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி செல்லலாம், ஆனால் உன்னை விட்டு அரசியல் ஒருபோதும் விலகி செல்லாதுங்கிறாரு. அவனுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் சொல்றாரு, அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறாயோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். எனக்கான அரசியலை நான் செய்யணும், உங்களுக்கான அரசியலை நீங்க செய்யணும். எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசை நான் தீர்மானிக்கணும். எத்தனை தேர்தல் வருது, எந்த மாறுதலாவது வருதா? இல்ல இல்ல. மதிப்புமிக்க உரிமையை நாம் என்னைக்கு விற்க தொடங்கணுமோ, புரட்சியாளரான அம்பேத்கர் எப்ப சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிற. வெறும் 500 200 ரூபாய்க்கு வாக்கு விற்கிறோம். வாக்கு என்பது ஜனநாயகத்தில், மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி, ஆயுதம். அதை ஏந்தணும். அநீதிக்கு எதிராக, வறுமைக்கு எதிராக, பசி பட்டினிக்கு எதிராக ஏந்தணும். அதுதான் புரட்சி.
அதை இளைய தலைமுறை பிள்ளைகள் பேரெழுச்சியாக திரண்டு வருகிறார்கள். 24 தேர்தலில் தனிச்சு போட்டிடுவோம். நாங்கள் 40 தொகுதியிலையும் தனிச்சு போட்டிடுவோம். 20 தொகுதியில் பெண்களுக்கு கொடுப்போம். எளிய பிள்ளைகளை நிறுத்துவோம். கடுமையாக உழைத்து நாங்கள் வெல்லுவோம். என் மக்கள் மீது நாங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை பொய் ஆகாது. நாம் இந்த அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. அதை என் மக்கள் நல்லா உள்வாங்கிக்கணும். நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இந்த அமைப்பே தகர்க்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இதை தனிச்சு நின்று போராட வேண்டியது இருக்கு. யாரோடும் கூட்டு சேர்ந்து செய்ய முடியாது. ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றோம்னா அதுக்கு என்ன கேலி கிண்டல், எவ்வளவு நக்கல். பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி இருக்கு. இங்கே யாரும் பால் குடிக்காதவங்க, தயிர், மோர், நெய் சாப்பிடாத யாரும் இல்லை. ஆட்டுக்கறி 1000 ரூபாய் ஒரு கிலோ. ஆந்திராவிலிருந்து வருது ஆடு இங்கே நமக்கு. ஏன் ஆடு வளர்க்குறதில்ல. ஆனால் கறி மட்டும் கடையில் போயிட்டு நல்லா தொடக்கறியாக பார்த்து 1 கிலோ, தொடக்கறியாக 1 கிலோ வாங்குறது. அப்புறம் அந்த பால் கொஞ்சம் அதிகமாகட்டு ஒரு காஃபி. அதெல்லாம் வக்கனையை சாப்பிட தெரியும், ஆனால் ஆடு வளர்க்க தெரியாது. ஆடு மாடு வளர்க்குறது மேய்க்கிறது அவ்வளோ அவமானம். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்கிறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்கிறாரு, இயேசு மேய்ச்சிருக்கிறாரு. அப்போ அதுக்கும் அறிவுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடாங்கிறாரு. ஆடு மாடு வளர்த்தல் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் அம்மையார் ஜெயலலிதா வந்தால் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்பாங்க, இவர் வந்தால் வீட்டுக்கு ஒரு ஆடு, அப்புறம் நாட்டுக்கோழி. எது கொடுத்தீங்கன்னுங்க? வீட்டில் வளர்க்க. அதை தான் நான் சொல்கிறேன், நாட்டில் வளர்க்குறேங்கிறேன். அதை தான் நான் சொல்கிறேன். பாலை ஏற்றுமதி செய்வோம். 50,000 கோடிக்கு சாராயம் விற்று சாகடிச்சிக்கிட்டு இருக்கு. சாராய கடையை மூடிட்டா ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுக்க காசு இருக்காது. பொருளாதாரம் எங்க இருக்கு? உயிர் தேவை உணவு. உணவு உற்பத்தி இருக்கா? அங்க இருக்கா? வேளாண்மை விட்டு எல்லாம் வெளியேறாங்க. காரணம் என்ன? ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் அந்த குண்டூசி 5 ரூபாய்னா 5 ரூபா. ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறான்ல, அது 15 ரூபாய்னா 15 ரூபா. உற்பத்தி செய்கிறவனே பொருளின் விலையை தீர்மானிக்க முடியும். எந்த பொருளா இருந்தாலும், எந்த பொருளா இருந்தாலும். சரிப்பா, இது 250 ரூபான்னா 250 ரூபா. இந்த சட்டையா இது 500 ரூபாய்னா 500 ரூபா. உற்பத்தி செய்கிறவனே அந்த பொருளின் விலையை தீர்மானிப்பான். ஆனால் விவசாயி அவன் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியாது. அதனாலதான் இது இவ்வளவு பிரச்சனை வருது. ஒரு கரும்பை விளைய வச்சு ஒரு தட்டையை சந்தைக்கு கொண்டு வர 20 ரூபா ஆகுது. ஆனால் அந்த சந்தையில் வந்தவன் அங்க வாங்குறான் பார், அவன் தான் தீர்மானிப்பான். ஒரு தட்டை 10 ரூபாய்க்கு கொடு அப்படின்பான். அப்ப 10 ரூபாய் சரிவாதி நட்டப்பட்டு போறான். அப்படியே வேற வழி இல்லை, பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. தக்காளியோ கத்தரிக்காயோ ஏன்னா கெட்டு போயிடும். அப்ப வந்த விலைக்கு விற்கிறான். வேற வழியே இல்லாம பால்டால வாங்கி கொண்டு அதே நிலத்துல குடிச்சிட்டு சாகுறான். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. வேளாண் குடிமகன் என்னைக்கு அவன் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்கிறானோ அன்னைக்கு தான் வேளாண் குடிமகன் வாழ்வான், விவசாயம் செழிக்கும். வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. அந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா அரசாங்க பணியா மாற்றணும். வேளாண்மை செய்தை அரசு பணியா மாற்றிடணும். இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். அரசாங்கத்துக்கு இவங்க தான் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியாம நம் மக்கள். அப்ப வேளாண்மை செய்வது என்ன? வேளாண்மை விட்டு வெளியேறாம இருக்கணும்னு என்ன பண்றது? வேளாண்மை அரசு பணி, அவ்வளவுதானே. டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிற ஒரு அரசு பணியா இருக்கிறாரு, சாப்பாடு போடுறவன் செய்யக்கூடாதா? எப்படி இருக்கு பாருங்க. ஆடு மாடு கோழிக்கு ஊசி போடுறாருல டாக்டர், மருத்துவர், வெட்டினரி டாக்டர்,
அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஆடு மாடு வளர்க்கிற என் ஆத்தால அரசாங்க பணியாறக்கூடாதா? தலைகீழா மாத்தி காட்டினாலேன்னு பாருங்க. தலைகீழா படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, படிக்காதவன் படிச்ச எல்லாருக்கும் அரசு வேலை. அதனால நாங்க சொல்றோம், கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் மக்கள் கூப்பிடுறது காரணம் அதுதான். என்னென்ன செய்யற எவ்வளவோ தொழில் இருக்கு. ஒரு கயத்து கட்டலுங்க, கயத்து கட்டல் 40,000 ரூபாங்க. பாய் விரிச்சு படிக்கிற சீனா பாய், சீனா எல்லாம் சீனா. அவன்லாம் இந்த கொட்டாம் பின்றது அதெல்லாம் சின்ன சின்னதா வீடுகளை நம்ம செய்ய முடியும். 1000 ரூபா ஒரு மாசத்துக்கு, 1000 ரூபா அம்மாவுக்கு. ஒரு நாள் கணக்கு பார்த்தா 30 ரூபா வருது. மாசம் 1000 ரூபாய்னா 30 ரூபா. 30 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் நம்ம அம்மா வச்சது ஏறு 30 ரூபா. இது எப்படி வளர்ச்சி ஆகும்? இலவசம் எப்படி வளர்ச்சி ஆகும்? எது வளர்ச்சி என்றால், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் வளர்ச்சி. அதை நோக்கி நகர்த்தணும். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. அப்ப அப்படிப்பட்ட மாறுதல்கள். வேளாண்மையை கையில் எடுத்துட்டா பசிங்கிற வார்த்தையே இருக்காது. பசிங்கிற வார்த்தையை சொல்ல இல்லாம ஒழிச்சு விட்டுல. நாட்டுக்கோழி, எல்லாரும் நாட்டுக்கோழி சாப்பிடணும் விருப்பப்படும் போது அந்த கோழியை வளர்க்கறத விட்டுட்டு அந்த கோழி மாதிரியே ஒரு டூப்பை பண்ணி அது பண்ண கோழின்னு கொண்டாந்துட்டான். நாட்டுக்கோழியே பெருக்கல. அப்ப எல்லாமே மரபணு மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. நீங்க 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா அது என்ன பண்ணிச்சு? புகைச்சிச்சா, இல்லை இது கஞ்சா குடிச்சதா, இல்லை புகையில போட்டதா? எப்படி? அவ குடிச்ச தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாயின் மார்ல எப்படி பால் நஞ்சாகுது? தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சாயிருச்சு, அவ்வளவுதான். அதுதான் எங்க அப்பா பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்றார். அப்ப வேளாண்மையே இயற்கை தான். நம்ம இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டு, ஆர்கானிக்னு எல்லாம் போட்டு வச்சிருப்பா. இயற்கை வேளாண்மை எங்கிருந்து செய்வீங்க? ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை உரம் எங்கிருந்து கிடைக்கும்? மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க போட்டால் தான் அது இயற்கை உரம். அப்போ ஆடு மாடு வளரக்கூடாது, ஆனால் இயற்கை வேளாண்மை செய்யணும். எப்படி பைத்தியக்காரத்தனமான சிந்தனையும் செயலும் இருந்தது. ஒரு நாடு அடிப்படையில் எல்லா வளங்களையும் விட சிறந்த வளம் என்பது அறிவு வளம் தான், கல்விதான். கல்வியை, அறிவை வளர்க்கும் கல்வியை மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பொருளாக மாற்றிவிட்டு உயிரை காக்கும் மருத்துவத்தை மிக உயர்ந்த சந்தை பொருள். நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா நல்ல மருத்துவமனைக்கு போகலாம், அப்போலோ போகலாம், காவேரிக்கு போகலாம், அல்லது எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போகலாம். காசு இல்லைன்னா நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போகலாம். இது 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 ஒரு தரம். இங்கே அரசை நடத்துகிறவர்கள் பாருங்க, அரசை நடத்துகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா கூட முடியல, எங்க போய் படுத்தாங்க? அரசு மருத்துவமனையில் இல்ல. ஏன்? தரம் இல்லை. ஐயா எம்ஜிஆர் கூட முடியல, அப்பல்லோ. அப்பதான் அப்பல்லோ 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 அப்பல்லோ. அம்மையார் ஜெயலலிதா 75 நாள் படுத்தாங்க. உலகம்பரம் அப்பல்லோ அப்பல்லோ அப்பல்லோ. ஏன்? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்குதா? ஏதாவது ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாமன்ற உறுப்பினர், யாருடைய குழந்தையாவது அரசு பள்ளியில் படிக்குதா? கல்லூரியில் படிக்குதா? தரம் இல்லை. அப்ப அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் ஒரு நாட்டு மக்களுக்கு தரமா, சமமா, இலவசமா கிடைக்கணும். அப்ப மருத்துவம், அரசு மருத்துவமனைலாம் இலவசம் தானே, அரசு பள்ளியிலாம் கட்டணம் இல்லாத கல்வி தானே. இலவசமா இருக்கு, தரமா இருக்கா? அதாங்க இருக்கிறது. இப்போ உங்க பிள்ளைகள் நாங்க வந்தோன்னு என்னன்னா, தனியார் முதலாளிகளுக்கும் எங்களுக்கும் சண்டை. என்ன சண்டை? ஓ மருத்துவமனையில் சிறந்த மருத்துவம் என் மக்களுக்கு கொடுக்குறியா, இல்லை நான் கொடுக்குறேன்னா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாதது தனி ஒரு முதலாளி எப்படி செய்ய முடியுது?
8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசத்தில் இல்லாத வலிமை. அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உங்க பிள்ளையை உருவாக்குவான். அதான் புரட்சி. என்ன பண்ண சீமான்? அமைச்சர் மகனா, அமைச்சர் யாரா இருந்தாலும் சரி அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். அமைச்சருக்கு முடியலையா அரசு மருத்துவமனையில் படுத்து தான் மருத்துவம் செய்யணும். சட்டம். சட்டம். தானா தரம் உயர்ந்துடும், மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆகச்சிறந்த மருத்துவர் இருக்காங்க நம்ம இடத்துல. அப்போ நான் என் தம்பிகள்லாம் நிறைய அரசு மருத்துவமனையில் இருப்பேன். அப்போ உடம்பை சோதிச்சுட்டு மாத்திரை மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம் நேம்பாங்க. ஏன் நான் கேட்பேன், ஏப்பான்னு. ஆனால் இது மாத்திரை மாதிரி ஒன்று மாத்திரை இல்லை. அங்கே வாங்கி சாப்பிட்டா ஒரு வாரத்தில் காய்ச்சல் குணமாகும், இங்கே சாப்பிட்டா 15 நாள் ஆகும். அப்போ மருந்து தரம் இல்லை. நீங்கள் ஒன்று கவனிங்க, மருத்துவ தரம் இருந்தால் மருந்தகம் தேவைப்படாது, மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனை தேவைப்படாது. அப்போ ரெண்டுமே மிகப்பெரிய சந்தையாயிடுச்சு, வியாபாரம் ஆயிடுச்சு. அப்போ அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு. மிக உயர்ந்த விற்பனை பண்டமாயிருச்சு. தனியார் முதலாளிகள் கோடி கோடியாக கல்வி கொள்ளை, மருத்துவ கொள்ளையில் குவிக்கிறாங்க. ஆனால் அரசும் பள்ளிக்கூடம் நடத்துது, அரசும் கல்லூரி நடத்துது, அரசும் மருத்துவமனை வச்சிருக்குது. ஆனால் தரமற்று இருக்குது. அப்போ உங்க பிள்ளைகள் என்ன முடிவெடுக்கிறோம்? உலக தரத்திற்கு என்னுடைய கல்வி மருத்துவத்தையும் கொண்டு போகணும். உலகத்திலே கல்வியில சிறந்த நாடு தென்கொரியா தான், முதல் இடத்துல இருக்கு. 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர். சின்ன நாடு சிங்கப்பூர். 45 நிமிஷத்துல நீங்க மொத்த நாட்டையும் சுத்தி வந்துடலாம். அந்த நாடு கல்வியின் தரத்துல 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாடு எங்க இருக்குன்னு நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்ப கல்வியின் தரத்தை தென்கொரியாவை தாண்டி நம்ம கல்வியின் தரத்தை உயர்த்தணும். அதுதான் முக்கியம். அப்புறம் உயிரை காக்கும் மருத்துவ தரத்தை உயர்த்தணும். இது எல்லாவற்றையும் தாண்டி உயிர் ஆகாரமாக இருக்கிற, உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், அது விற்பனை பொருளாயிடுச்சு. நீங்க ஏப்ரல் மேல தண்ணி இருக்காது. நம்ம அம்மா எல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு வரிசையில் நிற்பாங்க. ஆனால் நீங்க ஒரு போன் அடிச்சு பேசினீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த அப்பலோ கிண்ல அப்படியே குடுவையாக கொண்டு இறக்குவான். யாருக்குமே கிடைக்காத தண்ணீர் அந்த முதலாளிகளுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? எங்கிருந்து வருது? அது தரமானதுன்னா அது குடித்தால் உடலுக்கு அதுக்கு திறன் கிடைக்குமா? தாக நிற்கும். தண்ணீரால் உடலுக்கு வர வேண்டிய ஒரு ஆற்றல் இருக்குல்ல, சக்தி இருக்குல்ல, அது இருக்காது. ஏன்னா அது சுத்திகரிக்கும் போது தண்ணீரில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் உடலுக்கு அந்த ஆற்றலை தரும். அந்த நுண்ணுயிரியை கொண்டு வரான். அப்புறம் எப்படி அது தண்ணியால் கிடைக்கக்கூடிய சத்து எப்படி கிடைக்கும்? எப்படி இருக்கு பாருங்க. இப்ப மனிதர்கள் அதை பற்றி கவலையே படல. உலகத்துல 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு, அதுவும் தீந்துக்கிட்டு வருது, தண்ணி இல்லை. அப்ப என்னன்னா 2 விழுக்காடு தான் இருக்கா, அதை 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, இதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சா பாருங்க. அதான் துரோக சிந்தனை, உலக உயிர்களுக்கு செஞ்ச பெரிய கொடுமை. மனிதர்கள் தான் மட்டும் வாழ்வதற்கு தண்ணீரை மிக உயர்ந்த விற்பனை பண்டமா மாத்திட்டான். இப்ப தாகம்னா பாருங்க, கையில உணர்ந்து இந்த பாருங்க போத்தலா கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்னு ஒருத்தன் கூட சிந்திக்கல. காகம் என்ன செய்யும், கொக்கு என்ன செய்யும், மைனா என்ன செய்யும், சிட்டு என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், யானை, கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் என்ன செய்யும்? ஒருத்தையும் யோசிக்கல. நமக்கு தண்ணி வருது. அப்போ எவ்வளவு காலத்துக்கு நீங்க தண்ணீரை இந்த முதலாளிகள் உறிஞ்சி வித்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாயின் மாறில் பால் குடிக்கலாம் என் அன்பு சொந்தங்களே. மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது மிகப்பெரிய கொடுமை. அதை தான் நீங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்போ உங்க பிள்ளைகள் வந்தவன தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, தடை. தூய குடிநீரை என் மக்களுக்கு நாங்களே இலவசமாக விநியோகம் பண்ணிடுவோம், நாங்களே கொடுத்துருவோம். நல்லா அப்படி தானே, குழாயில் வரும் தண்ணி பைப்பில் அடிச்சு போடுவோம், அப்படிதான் இருந்தது. இப்போ அப்படி இல்லையே. அழைச்சி பேசினா போதும், 5-6 கேனை கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவான். அது எங்கே பிடிச்சான், எங்கே எடுத்தான், அது எங்கே சுத்திகரிச்சான், ஒரு இளவும் தெரியாது. உலகில் எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் இந்த பூமி. இது மனிதனுக்கு மட்டுமானதில்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இது இந்த பூமி. ஆனால் மனிதன் தான் மட்டும் வாழ்வதற்கு அழிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கான். மணலை உங்களால் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஆறை உருவாக்கியது நீங்களா, மனிதர்களா? ஏரி, கம்மாய், குளம் இதெல்லாம் நம்ம வெட்டினோம். ஆறை உருவாக்குனது நம்ம இல்ல, அது மலை பிரசவித்தது. அருவி அதுவா ஓடுது, பாதை கண்டு ஓடுது, அதுதானே ஆராய்ச்சி. அதுல என்ன மலையிலிருந்து தானே வருது, அருவி வருது, அது ஆறு, அதுல நீர், அதுக்கப்புறம் அதுல இருந்து சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை, இப்படி இருக்கு. இப்ப இந்த எல்லா 32 நதிகளும் ஆறும் செத்துருச்சு. ஏன்னா மண்ணள்ளி வித்தாச்சு. மணல் உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, மிகச்சிறந்த நீர் தேக்கி மணல். மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல். அந்த மண்ணை அள்ளி வித்துட்டா நீங்க என்ன, ஆறு செத்துரும். என் தோலை செதுக்கிட்டீங்கன்னா, எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வரும் நோய் தொற்று இருக்குல்ல, டக்குன்னு என்னை ஒட்டி அரை மணி நேரத்தில் நான் இறந்துருவேன். அது போல ஆறு இறந்துரும். ஆறு இறந்துருச்சுன்னு எப்படி சொல்ற சீமான்? ஆற்று கரை ஓரத்தில் இருக்கிற பனை, தென்னை, பாக்கு மரம் சாகுது, அப்போ ஆறு செத்துருச்சு. ஏன் மண் அள்ளி தின்ட்டோம்? 32 ஆறு கேட்டா மணல் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் அள்ளப்பட்டதா? இப்ப மணல் முடிச்சாச்சுல்ல. எங்கிருந்து இந்த அருவி வந்துச்சு, எங்கிருந்து ஆறு வந்துச்சு? இப்ப ஆறு உருவான மலையில சாண்ட், மலை மணல். இந்த நதியை இப்ப உயிர்ப்பிக்க முடியுமா இந்த ஆறை? அந்த நம்பிக்கையிலும் இடி விழுந்துட்டது. பத்மாசுரன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டி தவம் இருக்கிறார். சிவன் என்ன வரம் வேணும் கேளு பத்மாசுரா அப்படின்னு. நான் யார் தலையில கை வச்சாலும் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகணும்ன்ற அப்படி தந்தேன்ட்டாரு சிவன். உன்னை பத்மாசுரன் என்ன பண்றான் தெரியுமில? நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பார்ப்போம்னு அவ பரமசிவன் தலையில கை வைக்கவும் ஓடுறாரு சிவன். அது மாதிரி எங்கிருந்து ஆறு வந்ததோ, அருவியில் ஆறு வந்ததோ, இப்ப அந்த மலையில ஒரு சாண்ட். மலையை எப்படா மணலா பார்க்க முடிஞ்சது உங்களால? சொல்லு. இந்த மரத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்? மரம், மண்ணின் வரம். மரம், பறவை பட்சிகளின் கூடு, அதற்கான உணவு, நிழல், மரம். அதனாலதான் மழை வருது. மழை பொழிவை பூமிக்கு கொண்டு வருது. மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு இருக்கு. மழை அப்படி பார்க்குறது, அப்படி பார்க்கணும்ல, அப்படி இல்லை. அப்ப என்னது? மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு. மலை, மலை, தாயின் முளைமார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பிலிருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு. அதை நொறுக்கி வித்துற வேண்டியதான். சாண்ட். எத்தனை நாளைக்கு வெட்டுவ? இன்னும் ஒரு 10 ஆண்டு, ஒரு 15, ஒரு 25 ஆண்டு கழிச்சு அப்புறம் என்ன இருக்கும்? இங்க ஒரு மயிறு இருக்காது, மலை இருக்காது, ஒரு மயிறு இருக்காது. என்ன இருக்கும் அங்க? அதான் எங்க அப்பா சொல்றாரு நம்மாழ்வாரு, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் அது வாழுகிற இடமாக பூமி இருக்காது. அது 25 ஆண்டுனாரு. இப்ப 120 நாடுகளின் ஆய்வு அறிஞர்கள் போய் ஐநால ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறார். 12 ஆண்டுகள் தாண்டா பூமியின் வாழ்நாள் இருக்க போகுது. 12 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி ஏதாவது காப்பாத்தி விடுங்கடான்ட்டு. யார் அதை பத்தி கவலைப்பட்டா தெரியல. 12 ஆண்டுகள் தான். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மலை இருக்காது, மணல் இருக்காது, நீர் இருக்காது, ஒண்ணு இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய சொந்தங்களே, தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அது அப்படியே பிள்ளைகளுக்கு வந்துடும்.
பிள்ளைக்கு வரும். அம்மாவுக்கு ஆஸ்துமா இருந்தால் வரும், அம்மாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா எனக்கு வரும், அம்மாவுக்கு ஒத்த தலைவலி ஒரு பக்கம் தலைவலி இருந்தால் அது எனக்கு வரும். அப்போ தாயிடம் இருந்து நோய் பிள்ளைகளுக்கு பற்றும். அதை போல பூமி தாய்க்கு நோய் வந்தால் எல்லாம் போக வேண்டியது. பூமி தாய்க்கு நோய் யார் கொடுக்குறா? நம்ம தான். நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம், இந்த ஒளி வாங்கி, இந்த மேடை, இந்த பதாகை, இந்த விளக்கு, இந்த கட்டடம், இது மேலே பறக்கிற ராக்கெட்டு, சந்திராயனில் போய் இறங்குதுல்ல, சந்திராயன் போய் இறங்குற நிலவில், அது எல்லாத்தையும் தந்தவழியா பூமி தாய் தான். தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாவற்றையும் தந்தவ தான். பெட்ரோல், டீசல் எல்லாம் தந்தது பூமி தான். எல்லாவற்றையும் தந்தவளுக்கு நீ என்ன தந்த? நோய் தான். போய் மீத்தேன் எடுக்கு, மீத்தேன் எடுக்கணும்னு அவ ஈரக்குலை போட்டு அறுக்கிறது, அப்புறம் பயாக்கஸ், அப்புறம் ஈத்தேன் எடுக்கிறதுன்னு அவ இதயத்தை போட்டு அறுக்கிறது, அவ சிறுநீரகத்தை அறுக்கிறது. கேவலம் கேவலம். ஏன் இந்த மீத்தேன்லாம் இந்த பூமியை குறைஞ்சுதான் அனுப்பியலோ? பூமியை குறைஞ்சுதான் அனுப்ப. ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எடுக்க முடியும், பயாக்கஸ் எடுக்க முடியும். மனித கழிவுல இருந்து, இந்த மன்னார்குடியில் நம்ம தம்பி அவன் மனித கழிவை ஆடு மாட்டு கழிவுலேருந்து தயாரித்து அவன் ஒரு சிலிண்டர் கட்டி மோட்டர் போய் ஓட்டுறான். அம்மாவுக்கு வீட்டில் மின்சாரம் எல்லாம் டிவிக்கெல்லாம் போடுறான், அம்மாவுக்கு அடுப்பறைக்கு கேஸ் கொடுக்குறான். மனித கழிவு ஆடு மாட்டு கழிவுல இருந்து. சிங்கப்பூர் மக்கிய மரக்கழிவு இருக்குல்ல, மக்கிய மரக்கழிவு, அதுல இருந்து மீத்தேன் எடுக்குது. எல்லாமே நாசம் பண்ணுவது. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும். என்னமோ சொல்றான், என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. நாங்கள் ஓட்டுக்காக நிற்கிறதுனா இதெல்லாம் பேச மாட்டோம். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைங்கனால இதை பேச வேண்டியது இருக்கு. அடிப்படையே நீங்கள் தான் 50 வருஷம் இங்கிட்டுங்கன்னு கொடுத்துட்டில, ஒரு 5 வருஷம் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க நாட்டை. உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறனால பாருங்க. அதெல்லாம் ஊழல் லஞ்சம்லாம், அதெல்லாம் ஊழல் லஞ்சத்தை பேசுறான்னு வச்சுக்கோங்க, ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், அவன் நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம். ஊழல் லஞ்சம்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளன் வந்தா அரை நொடி வேலை. ஊழல் லஞ்சம் கிடையாது, வாங்கினா அவ்வளவுதான். பணி இடமாற்றமும் கிடையாது, டிஸ்மிஸ், வேலையே இல்லை, போ வெளியில போ. லஞ்சம் வாங்கின அதிகாரி அப்படியே வேலையை மாற்றி போடுறது, தூக்கி போடுறது, அதெல்லாம் கிடையாது. வழி விடுங்க. நாங்கள் இந்த கட்சியை தொடங்கியது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்கான கட்சி அல்ல, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான கட்சி. இது ஒரு பேர் அரணாக நின்று என் மண்ணுக்கு மக்களுக்கு வாங்க நாங்கள் போராடுவோம், உறுதியாக நிற்போம். நீங்கள் வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க, இது எங்க பிறவி கடமை, நாங்கள் செய்வோம். எங்களுக்கு முன்னாடி இது போல அரசியலை கட்டி எங்க முன்னோர்கள் எழுப்பலை. ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற தலைமுறை என்னை போல முச்சந்தில் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் போராடுறோம். உலக நாடுகளெல்லாம் பார்க்குறோம்ல, ஒவ்வொருத்தரும் கல்வியை எப்படி கொடுக்குறான், எப்படி நீரை விநியோகம் பண்ணுறான், எப்படி தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரான், எப்படி பாதைகளை அமைக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சாலை, நீங்கள் வந்து அரக்கோணத்துக்கு சொல்லிட்டு இருக்கான் பாதை சரியில்லைன்னு, சென்னையில் தமிழகத்தின் தலைநகரில் பாதை இல்லை, சாலையா இல்லை, எல்லாம் சவக்குழியா இருக்கு. முதன்மை சாலையே கேடு கட்டிருக்கு. அப்ப உள்சாலை எப்படி இருக்கும்? பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. இவ்வளவு ஆண்டுகள் ஆள்றாங்கல்ல, கழிவு நீர் மழை நீர் வெளியேற ஒரு காவா இருக்குன்னு பாருங்க. வந்தவொடனே அவசர அவசரமா தோண்டிட்டு அது என்ன பண்ண மறுபடியும் மூடிட்டாங்க. அதுதான் கொடுமை. நம்ம ஐயா தென்கட்சி சாமிநாதன் சொல்லுவார், ஒரு தடவை அரசாங்க வேலை, மரம் நடுறது அரசாங்க வேலை, ஒருத்தர் குழியை தோண்டணும் அவருடைய வேலை, ஒருத்தர் மரக்கண்டை நடணும், இன்னொருத்தர் நட்டவொடனே மண்ணை போட்டு மூடணும். அதில் ஒருத்தர் தோண்டிக்கிட்டே போறாரு, இன்னொருத்தர் பின்னாடி போய் அதை மூடிக்கிட்டே போறாரு.
அவர் கேட்குறாரு ஒருத்தர், ஏப்பா நீ என்னப்பா தோண்டிக்கிட்டே போகிற, நீ மூடிக்கிட்டே வரல. அதாங்க அவர் தோன்றது அவர் வேலைங்க. மரக்கண்டு ஒருத்தர் வைக்கணுங்க, அவர் இன்னைக்கு லீவுங்க, அவர் வரல. அதை மண்ணை போட்டு மூடுறது என் வேலைங்க. அவரை தோண்டிக்கிட்டே போகிறாரு, நான் மூடிக்கிட்டே போகிறேங்க. எப்படி எப்படிப்பட்ட அரசு வேலை பற்றி இல்லை? எப்படி இது ஒரு கொடுமையான நாடு. அப்போ அதில் மாறுதல்ங்கிறது தானே வராது. புரட்சின்னு நீங்கள் ஏதோ ஐயா பெரியார் தம்பி கூட சொன்னார். ஐயா பெரியார்கிட்ட புரட்சின்னா என்ன? புரட்சியே பெருங்காலோடு நடந்த நம்ம இப்போ செரு போட்டு நடக்கிறோம்டா புரட்சிடா. கட்ட வண்டியில் போகிறோம், நம்ம கப்பலில் போகிறோம், காரில் போகிறோம், புரட்சி. இங்கே ஒன்று நடந்தது என் அன்பிற்குரிய சொந்தங்களே. பல்லக்கு தூக்குற முறை இருந்துச்சு. பல்லக்கில் தூக்கிட்டு போகணும். அதுக்கு என்ன கற்பிச்சான்? பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அவனை தூக்கி சுமப்பவன் பாவி அப்படின்னு வச்சிருந்தான். நம்மளுக்கு வந்தாங்க, பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாடி என்கிற புரட்சிகர விதையை விதைச்சான். மாறுதல் வருது. என்ன பண்றான்? போராடுறோம். ஆனால் பல்லக்கு தூக்குற முறையை ஒழிக்க முடியல. ஆனால் பரிணாமம், ஒரு அறிவியல் படைப்பு. தொலை தூரத்தில் எவனோ ஒருத்தன் காரை கண்டுபிடிச்சான், செத்துச்சு பல்லக்கு முறை, முடிஞ்சு. கட்ட வண்டியில் இருந்த சாதி அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்குன்னா, நடந்து போயிட்டு இருக்குன்னு சீமா எங்க போயிட்டு எந்த ஊர் பணி விசாரிப்பான், சாதியை தெரிஞ்சுக்கணும்னுட்டு. அப்பா பேர் என்ன? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? எந்த ஊர்? அங்கே அதுலேயும் கண்டுபிடிக்க முடியலையா? அவன் சொந்தக்காரன் ஒருத்தனை சொல்லி அவர் உனக்கு என்ன வேணும் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ நம்ம என்ன செய்யறது? நீ எதுக்கு இவ்வளோ சுற்றி வாரிய? என்ன ஆளுக? நான் ரொம்ப நாளாக சொல்லி சமாளிக்க முடியல, என்ன ஆளுக அப்படின்னு. நாங்கள் சித்தாளுங்க, உங்களுக்கு தான் பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள், வந்து பூச்சி விடுறேன்னு சொல்லி சமாளிப்பேன். இப்போல்லாம் யாரும் எங்கிட்ட கேட்க மாட்டான். என்ன ஆளுங்கன்னா ஒரே அடி அடிச்சுட்டு நாங்கள் அடியாளுங்க, அடியாளுங்க. நாங்கள் நாங்கள் ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம். சாதி பார்த்து யாரோடும் பழகிறது இல்லை, சாதி பார்க்கறனோட பழகிறதே கிடையாது. எங்க புரட்சி பாவலர் பாடி, கடவுள் வெறி சமய வெறி கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயங்கிறார். தமிழ் தாய் ஆழ்வாடா. அந்த உணர்ச்சி, சாதி மத உணர்ச்சியை விட்டுட்டா நான் யாருன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நிமிந்துருவேன், நான் தமிழன், அதான் என் அடையாளம். இல்லைன்னா நம்ம அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்போம். அப்ப இப்ப பாருங்க, தெருவில இப்ப எங்க ஊர்ல கிராமத்தில் கூத்து நடக்கும். கரகாட்டம், வள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர மயனாண்ட நாடகம்லாம் நடக்கும். அப்போ ஒரு கயிறை கட்டி, இந்த இடத்துல இங்க வந்து நீ வந்து இந்த சாதி உட்காரணும், இந்த இடத்துல இந்த சாதி உட்காரணும் அப்படின்னு அப்படிதான் கூத்து நடக்கும். ஆனால் தெருவில் கலை இருக்கும்போது இருந்த சாதி திரையரங்குக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த போய் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களா, உங்கள் சீட் நம்பர் என்ன அப்படி தான் கேட்க முடியும் மொழியை. நீங்கள் என்ன ஆளுங்க தேட்டரே வச்சு கொண்டுருவான். அப்போ என்னாலுன்னு கேட்க முடியாது. உங்கள் சீட்டு நம்பர் என்னங்க, உங்கள் இருக்கை என்னென்ன, இதான் சரி 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 அப்படி தான் கேட்க முடியும். பேருந்தில் போகும்போது, ஃப்ளைட்டில் ஏரோப்ளைன்லாம் நீங்கள் போகும்போது, விமானத்தில் வானூர்தியில் போகும்போது நீங்கள் என்ன ஆளுங்க அப்படியே திறந்து ஒரே தலை தள்ளி விட்டுருவான், மேலேருந்து தள்ளி விட்டுருவான். அது மாதிரி தான் தொடர் வண்டியில் நீங்கள் ட்ரெயினில் போகும்போதும் அதே தான். அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ என்ன செய்யுது? சாதியை ஒழிக்க போராடிக்கிட்டு இருந்தான். கோயிலுக்குள்ளே இருக்குது சாதி, கோயிலுக்குள்ளே இருக்குல்ல, திரையரங்கில் இல்லை. அப்போ நம்ம என்ன ஒன்று, கோயிலை விட அதிகமாக தேட்டர் கட்டணும், அப்போ தான் ஒளியும் போல இருக்கு. அங்கே போய் நீங்கள் சாதியெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் பெரிய சாதியாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களை விட நான் 100 ரூபா அதிகம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன்னா என் காலுக்குள்ள இருந்தால் நீங்கள் படம் பார்க்கணும். அங்கே போய் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மீதியாக மிதித்து தள்ளி விட்டுவான் வாடா அப்படின்ட்டு. அப்போ நவீன படைப்பு அறிவியல் மாறுதலை தந்துருது. அப்படிதான் உங்கள் பிள்ளைகளை எங்களையெல்லாம் வந்து இந்திய திராவிடை அந்த சாதி இந்த மதம் ஏதாவது சொல்லி வச்சிருந்தான். ஒரே அடி நாங்கள் தமிழர்கள்னா தெரிச்சுட்டான்.
நான் உலகத்தில் மூத்த இனம், பெருத்த தேசிய இனம், தனித்துவமிக்க இனம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம், ஆகச் சிறந்த அறிஞர்களை பெற்ற இனம் இது. திருக்குறளை தாண்டிய ஒரு வேதம் இருக்கா தமிழனுக்கு? இருக்கா? தேவையா? அரசாட்சி எப்படி செய்யணும்னு புதிய கொள்கைகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநிலர் காடும் உடையதாரன்னு பாடிட்டார். இங்க மணி நீரும் இல்ல, மண்ணும் இல்ல, மலையும் இல்ல, அணிநிலர் காடும் இல்ல. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இந்த மரத்தை வெட்டிட்டீங்க, நான் 10 ஆண்டு பசுமை திட்டம்னு போட்டு வச்சு நட்டுறேன், மக்கள் இயக்கமா மாத்தி நட்டுவேன், பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல் மதிப்பெண் கொடுப்பான்ல, 10 மரக்கன்று நட்டு வளர்ந்துச்சுன்னா 10 மதிப்பெண் போட்டுருவேன். 100 மரக்கன்று நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் குடிமகள் விருது அறிவிச்சு விட்டுருவேன். அவன் பார்ப்பேன், அதிகமாக ரத்தம் கொடுத்துருக்கான், உறுப்புகளை தானம் பண்ணியிருக்கான், நிறைய மரக்கன்றுகளை நட்டுருக்கான், அரசு வேலையில் முன்னுரிமை டக்குங்க. அப்படி நான் வளர்த்துவேன், மரத்தை வளர்த்துருவேன். தண்ணியை உறிஞ்சி விற்கிறான், வந்தவன தடை, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமிச்சு வச்சிருவேன் என் பிள்ளைகளுக்கு. ஆனால் மலையை, மணலை நான் எப்படி உருவாக்குறது? எப்படி உருவாக்குறது? அதுக்குத்தான் பதற வேண்டியது இருக்குது. அப்ப ஆகச்சிறந்த ஒரு ஆட்சி, ஆகச்சிறந்த ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும், படைக்கணும். இந்த மாதிரி யார் வந்தாலும், இவங்க வந்தாலும் லஞ்சம், இங்க வந்தாலும் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல், இவன் வந்தாலும் ஊழல், அவனும் டயர்டாகாம ரைடை விட்டு விட்டு பார்க்குறான். தேர்தல் நெருங்கும் போது இன்னும் எத்தனை வீட்டுக்கு போகுமோ தெரியல, மிரட்டி பார்க்குறான். கூட்டணிக்கு வரமாட்டேன், இரு விடுறேன், விடு ரைடை விடுவோம். சும்மா இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் 1500 கோடியா, 10% பெனால்ட்டி, அதை எடுத்துட்டு மீதி எப்படி கொடுத்துட்டு போயிடுறது. அதில் எங்களுக்கு எவ்வளவு ஏதாவது போட்டு கொடுங்க, பார்த்து போட்டு கொடுங்க, இவ்வளோதான் ரைடு, இவ்வளோதான் ரைடு. நீதிமன்றத்துக்கு போனோம்னு வச்சுக்கிறீங்களேன், எந்த குற்றமும் செய்யலாமுங்க, சாட்சி இருக்கக்கூடாதுங்க. பல தீர்ப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்க, நீதியே வராது, தீர்ப்பு தான். அதில் என்ன வரும்னா, உரிய சான்றுகளோடு குற்றம் நிரூபிக்கப்படாதால் இவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்கிறோம். இதுதான். அப்ப என்ன சொல்லுதுன்னா நீதி, எதையும் செய்யி, எத்தனை லட்சம் வேணாலும் கொள்ளையடிச்சுக்க, எத்தனை வேணாலும் கொலை பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, சாட்சி இல்லாம பண்ணிடு. அதான் கற்பிக்குது நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலைன்னா இந்த சிந்திக்க மாட்டான், இந்த சாதி மதம் இந்த சிந்தனையே வராது. வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருது, எல்லாம் கிடைச்சிருது. படிக்காதவங்களா, சரி படிக்காத நீ இந்த மாட்டு பண்ணையை பார்த்துக்க, பாலை கரை, எத்தனை லட்சம் லிட்டருப்பா பால், அதை படித்தவனா நீ கணக்கு பார்த்து எழுதுப்பா. பால் கோவாவுக்கு எவ்வளோ போகுது, பாலாடை கட்டிக்கு, வெண்ணெய் தயிருக்கு எவ்வளோ போகுது, சந்தை பால் விற்பனைக்கு எவ்வளோ போகுது, எந்தெந்த மாநிலத்துக்கு ஏற்றுமதி, இதையெல்லாம் குறிக்கிறதுக்கு படித்தவன். அங்கே இருக்கு பாருங்க, மாட்டு சாணம் போடுற பாருங்க, மாடு சாணம், அதில் அப்படி வேக்கம் கிளீனர் குப்பையை குளிக்குமா சக்குன்னு எடுத்து ட்ரக்கில் போடுப்பான், போட்டு அங்கே கொண்டு 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு வச்சுருப்பேன், அதில் கொட்டுப்பா. கொட்டினோன்னா அங்கே மாடு ஆட்டு சாணம் மக்குன பண்ண அங்கேருந்து பயாக்கஸ் மீத்தன் எடுத்து அப்புறம் இந்த உரத்தை கொண்டு போய் மறுபடியும் வெள்ளத்தில் போட்டு வேளாண்மை. நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கி காட்டுறேன். உலகம் என்னை திரும்பி பார்க்குதா நான் பாருங்க. 2,50,000 ஏக்கர்ல பில்கேட்ஸ் விவசாயம் பார்த்துருக்கான். நீ சாப்ட்வேரின் பிதாமகனே, அவன் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பார்த்துருக்கான் அமெரிக்காவில். ஏன்? சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியும். எத்தனை ஜி செல்போன் வச்சு பேசினாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊற்றி ஆகணும். அதனால நீ கொரோனா வந்த போது ராஜா கொரோனா வந்த போது காசு வச்சிருந்த ராஜா, அப்ப நகை கடைக்கு போய் நகை வாங்கலாம், காரை வாங்கி நிறுத்தலாம், பட்டு புடவை எடுத்து அடுக்கலாம்னா நினைக்கல ராஜா. மச்சான் எங்கேயாவது மளிகை கடை இருந்திருக்காடா, காய்கறி கடை எங்கேயாவது இருக்கா? ஏன்னா நீ எது இல்லாமலும் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது, செத்து போயிடும். உலகத்துல எந்த நாட்டிலையும் செல்போன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை, கார் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை,
வீட்டில் ஏசி இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை, மிக்சி கிரைண்டர் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை, அங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் புரட்சி வராமல் இருக்காது, அது தடுக்க ஒன்றும் இருக்க மாட்டான். அண்மையில் இலங்கையில் நடந்துச்சு, நீங்க பார்த்தீங்களா, ஒரு ஆப்பிள் 1000 ரூபா அப்படி இப்படின்னு பெட்ரோல்லாம் வரிசையில் நின்று கிடந்தான். பெரிய புரட்சி வந்து பெரும் போராட்டம் கொந்தளிச்சிருச்சு இலங்கை. அந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது, வரும். அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும். வந்தால் அந்த நிலைமை முற்றுமுழுதாக மாறும், முற்றுமுழுதாக மாறும். படித்த பிள்ளைகளை பயன்படுத்தி எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருங்க, படிச்சுட்டு எல்லாரும் இந்த விவசாயம் பார்க்க சொல்றாருங்க. இங்க வாப்பா, மொத்தமே 4500 IPS ஆப்பா இருக்கான், எல்லாம் IAS ஆயிரணும், எல்லாம் கலெக்டரா போயிடணும். கலெக்டருக்கு சோறு யார் போடுறது ராஜா? யார் போடுறது? அப்புறம் ஒரு நாளைக்கு எப்பவாவது நீ வக்கீலை சந்திக்கிற, டாக்டரை சந்திக்கிற, இன்ஜினியரை சந்திக்கிற, ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிற நீ. அதனால மருத்துவரா போ, IAS ஆகு, IPS ஆகு, ஆனால் விவசாயம் செய், எங்கூட வா, விவசாயம் செய். மாபெரும் சந்தை, மாபெரும் பொருளாதாரம் அங்கே இருக்கு. ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, என்னென்ன பண்றேன்னு பாருங்க, எப்படிப்பட்ட மாறுதலை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்டுறேன்னு பாருங்க. அதனால புரட்சினா எதுவும் நினைச்சிட்டு இருக்காது. எம்ப தாடி முடியுமா இருக்கும், அழகு நிலையத்துக்கு போகிறோம், முடிதிருத்தகத்துக்கு போகிறோம், அவர் நல்லா வெட்டி தாடியெல்லாம் எடுத்து விடுறாரு. அப்போ அந்த செயல் புரட்சி என்றால் அதை செய்கிறவன் புரட்சியாளன். கால் செருப்பு போட்டு நடக்கிறோம், செருப்பு போட்டு நடப்பது புரட்சி என்றால் செருப்பை தைத்தவன் புரட்சியாளன். நீங்க மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பையை ஒருத்தைய மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறானே, அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். கடும் பாறைகளை நொறுக்கி நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்து தருகிற ஒவ்வொருவனும் புரட்சியாளன் தான். அப்படி பார்த்தா தினந்தோறும் பலாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து நடந்து போகிறோம். அவர்களை குறைஞ்சபட்சம் மதிக்க வேணாம், மிதிக்காமலாது இருங்க. அதுதான் இங்கே எப்படி தெரியுமா, நம்ம மனநிலை எப்படி தெரியுமில்ல? அவர் மீன்காரர், அவர் காய்கறிக்காரர், அவர் தபால்காரர். ஆனால் இவன் மேல இருந்து குப்பையை போடாம பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு போறாருல, அவர் குப்பைக்காரர். இவர் போட்டவர் குப்பைக்காரர் இல்ல, அள்ளி எடுத்துட்டு போ, குப்பைக்காரர் வாங்க அப்படின்னு. டேய், போட்டது நீடா, பரதேசி, குப்பையை போட்டது நீ. அவன் தூய்மை பொறியாளன்டா, பணியாளர். அவரை போய் குப்பைக்காரர். ஆனா காய்கறினா காய்கறி, பால்னா பால்காரர், எல்லாம். இவர் மட்டும் குப்பைக்காரர் ஆயிப்பார். கொடுமை. இவங்க ஒரு பைத்திய கூட்டம்ங்க. இந்த ஷூ, இந்த செருப்புலாம் இருக்கு பாருங்க, எல்லாம் ஏசி ஷோரூம்ல இருக்கும், அப்படி அடிக்க அழகா இருக்கும். நீங்க போய் பாருங்களேன், அதுக்கு ஒரு ராக் மாதிரி வச்சு அதை அடுக்கி அப்படி வச்சு அப்படி இருக்கும். அங்கே ஷூவை வாங்குவார், செருப்பு புதுசாக வாங்கிடுவார். வாங்கிட்டு கீழே அப்படி வருவார். சாலையில் கத்தரிக்காய், தக்காளி, கீரை, சொரக்காய், முருங்கைக்காய் எல்லாம் ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். இந்த செருப்போட போய் அந்த வாங்குவார். இந்த செருப்புக்காரன்ட்ட பேரம் பேசுறது இல்லை. இந்த காய்கறி விற்கிறாரா, அவர்கிட்ட கிலோ எவ்வளவு? 10 ரூபாயா, 8 ரூபாய் கொடு. இந்த செருப்புக்காரன் என்ன சொன்னானோ அப்படியே விலையை கொடுத்து வாங்கிட்டு வர்றது. ஆமாம், இந்த 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 கத்திரிக்காய், தக்காளி, இதெல்லாம் கீரைலாம் ரோட்டில் கிடக்கல, முருங்கைக்காயெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பையில் போவார். போய் இந்த செருப்பை வெளியில் விட்டுருவார், வீட்டுக்கு வெளியில். இதை உள்ளே கொண்டு போவார். போய் கழுவி சமைச்சு சாப்பிடுவார். எது ரோட்டில் கிடக்கணுமோ அது பெரிய இதில் இருக்கு, கண்ணாடி ரூமுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. எது கடையில் இருக்கணுமோ அது ரோட்டில் கிடக்குது. இவங்க ஒரு பைத்தியக்கார, நம்ம பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். இது ஒரு டைப்பான உலகமாக இருக்கடா இது. நான் அடிக்கடி நினைப்பேன், உண்மையிலே நம்ம மென்டலா இல்லை இவங்க எல்லாருமே மென்டலா, இல்லை நம்ம தான் பைத்தியம் ஆயிட்டோமாடா. பாரதி, ஒரு பாரதியார் இருக்கார்ல, பாரதியார், மகா பெரும்பாவளன் பாரதி டென்ஷன் ஆயிட்டான். என்ன பண்ணான் பாருங்க. போய் எல்லாருமே சாமிக்கிட்ட போய் என்ன வேண்டுவீங்க? எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு தானே கேட்போம். அவன் போய் சொல்லடி சிவசக்தி,
என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்டா? பூரா பைத்து மாத்துறானே, அவனோட என்னால வாழ முடியலையே. உலகத்திலே ஒருத்தன் தாங்க சாமி கிட்ட போய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்து தொலைஞ்ச, இவங்களோட வாழ முடியல என்னால ஒருத்தன் தான். நம்மளா இருந்தா எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, இப்படி கொட்டி கொட்டி இருக்கிற மூளையும் கலங்கி பைத்தியமாயிருவான். அதான் அது மாதிரி எல்லாத்தையும் சரி செய்யணும். அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும், ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு விடணும், அவ்வளவுதான். நம்மளால முடியாத ஒன்றும் இல்லை. மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அது மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். அதைத்தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் செஞ்சது கருவி ஏந்திய புரட்சி, அவர் பிள்ளைகள் நாங்கள் கருத்தியல் புரட்சி. கொள்கையை பேசி 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 எவ்வளவோ இருக்கு. அதனால எங்களுடைய கோட்பாடு, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வச்சிருக்க கோட்பாடு, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. முதல்ல நீர் வள பெருக்கம், நீரை தேக்கிக்கிடுவேன். அப்புறம் வயிறு, அதுக்கு என்ன செய்யணும்? வேளாண்மை செய்யணும், நானே செய்யணும், நானே செய்யணும். இவங்க மாதிரி உப்புமா வழங்கி போடுறதில்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு. நான் தான் கோழி பண்ண, நாட்டுக்கோழி பண்ண நானே வச்சிருப்பேனே. காலையில் 2 முட்டை 1 லிட்டர் பாலை குடிக்கணும், நான் தான் பால் பண்ண வச்சிருப்பேன். நானே ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பண்ண வச்சிருப்பேனே. நானே இயற்கை உணவு, காய்கறி எல்லாம் தயாரி நானே விளை வச்சிருவேன். விளை வச்சு மக்களுக்கு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி. நானே மீன் பிடிப்பேன், படகு வாங்கி கொடுத்து பிடிச்சிட்டு வச்சு நானே வாங்கி நானே ஏற்றுமதி செய்ய விற்பனை செய்வேன். நெய்தல் அங்காடி மீனா அரசு. நீ சுகி ஸ்மோட்டோக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஐயா ஐயா 2 கிலோ கறிங்க வந்துடுது, டோர் டெலிவரி பண்ணிடுவான், எங்கால் பண்ணிடுவான். நானே மாடு வளர்ப்பேன், நானே ஆடு வளர்ப்பேன். அரசு சாராய கடை நடத்துது, வேளாண்மை செய்யக்கூடாதா? கொடுமையா இருக்கு. அதெல்லாம் சிரிக்கிறா, என்ன இப்படி ஒரு பேசுறான் அப்படின்னு. ஏய், ஒரு நாள் உலகம் என்ற சோத்துக்கு கையேந்திர நிலைமை நான் உருவாக்குறேன். பாட்டே இருக்கு. நான் தான் உனக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, செலவு உனக்கு இருக்காது. அம்மாவுக்கு முடியலையா, 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணிடுறேன். அவள் தேசத்தின் தாய். பிள்ளையா நான் படிக்க வைக்கிறியா? என்ன படிக்கணும்னு நினைக்கிறத படிக்க வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. அவர்கள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், மற்றும் படிக்க வைக்கிறேன். என்ன படிக்க பிடிக்குது கேட்பேன். அரும்பு, மொட்டு, மலர்னு 3 வகுப்பு வைப்பேன். அதில் பிள்ளை படிக்கிறது, ஆசிரியர் படிக்கணும், பெற்றோர்கள் படிக்கணும். நான் 1ஆப்பு சேர்ப்பேன் 6 வயசில். தென்கொரியா வந்து நம்பர் 1 இருக்கு பாருங்க கல்வியில். 8 வயசில் தான் 1ஆப்பு சேர்க்குது, 8 வயசில். ஆனால் இங்கே வயிற்றில் இருக்கும்போதே யூகேஜி எல்கேஜிக்கு போய் அப்ளிகேஷனை போட்டு. எங்கள் ஐயா பெரியார்தாசன் ஒரு மொட்டை மாடி கிடைக்க விட மாட்டான், உடனே ஒரு நர்சரியை போட்டுறான். பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு கூரையை கட்டி பிள்ளைகளை கொண்டு சேர்த்து விட்டுறான். அது சின்ன குழந்தைய துருதுருன்னு எதையாவது பேசிட்டு இருக்கும்ல. அப்போ டீச்சரு சைலன்ஸ், அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும் சொன்ன கீப் குவைட். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசணும் டோன்ட் டாக். அன்னைக்கு அவர் சொல்றாரு, அன்னைக்கு 3 தாண்டா நம்ம பிள்ளைய எப்பவுமே வாயை திறக்கலடா. அதான் இவங்க கல்வி முறை, அவ்வளவுதான். கல்வி மொழி வந்து தாய்மொழியில தானே கல்வி இருக்கணும். நீ உன்னை மறந்து உறங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழியில வருதோ அந்த மொழியில தானே கல்வி மொழியா இருக்கணும். அதானே சிந்தனை மொழி. ஒருவேளை உனக்கு ஆங்கிலத்தில் வந்தானே நீ ஆள் இல்லை, இனம் மாறிட்டான்னு அர்த்தம், சோரம் போயிட்டான்னு அர்த்தம். உலகத்தில் இல்ல தாய்மொழியில கல்வி கற்றவன் எல்லாருமே படைக்கிறான். உலகத்தில் எல்லா நாடுகளும் படைக்கும். மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ரஷ்யா. இந்தியா வந்து மேக்கின்.
இங்கே வந்து மேக் பண்ணுங்க. இது என்ன மாதிரி பொருளாதார கொள்கைன்னு நினைக்கிறீங்க? வாடகை தாய்முறை. வாடகை தாய்முறை. கற்பப்பை என்னது, ஆனால் குழந்தை என்னது இல்லை. வாடகைக்கு தாய்மார்கள் விட்டுருவாங்க. அது குழந்தை பிறந்தாலும் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இங்கே தயாரிப்பாங்க, ஆனால் நம்மது இல்லை. அவன் தயாரித்து எடுத்துட்டு போயிடுவான். அதான் மேக்கின். மற்றதெல்லாம் மேடின், இது மேக்கின். அப்போ இந்த பொருளாதார கொள்கை ஆபத்தானது. நாம் என்ன சொல்கிறோம்? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கைங்கிறோம். அது நான் சொல்லல, காந்தியினுடைய செயலாளர் ஐயா ஜே.சி. குமரப்பா எழுதி வச்ச பொருளாதார கொள்கை தான். தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு, பாதுகாப்பிற்கு நல்லது என்று ஆகப்பெரும் தலைவர்கள் அவர்களுடைய கருத்து தான். நம்ம தாத்தா காமராஜ் தற்சார்புங்கிற அந்த வார்த்தை வரல. மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் பேசுறாங்க, ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்தி நிற்கிறதுக்கா போராடி சுதந்திரம் பெற்றோம், என்ன இருக்கோ சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம். அதான் தற்சார்பு. அதான் தற்சார்பு. எல்லாத்துக்கும் ஊரா நாட்டில் கையேந்தி இருந்தோம்னா, உங்களுக்கு வெங்காயம் இருக்கா, பருப்பு இருக்கா? வெங்காயத்தை கூட நாட்டு மக்களுக்கு விளை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. வெங்காயம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வெங்காயம் பற்றாக்குறை. வெங்காயம் விலை 200 ரூபாய் ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி 200 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் 2000 ரூபா இருந்தாலும் என்ன பண்ண போற? நீ வரும். அதனால ஏதோ ஒவ்வொரு தடவையும் போடுறீங்க, மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறீங்க. ரெட்டை இலக்கி உதயசூரியனுக்கு ஒரு தடவை இந்த 2 கரும்போட கை கட்டி நிற்கிறாரு பாருங்க. அவர் கம்மம்புல் வச்சிருக்கலாம், ஒரு கேவக்கிறத கூட வச்சிருக்கலாம். ஏன் கரும்பை வச்சிருக்காங்க? கரும்பு ஆலையில் கொடுத்து உடம்ப கசக்கி பிழிஞ்சாலும் இனிப்பான அந்த நீரை தருவது, சர்க்கரை தருவது போல உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்களை வருத்தி கொண்டாவது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாடுபடுவோம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் கரும்போட நிற்கிற விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், ஒரு மாபெரும் புரட்சிக்கு நீங்கள் அணியமாக வேண்டும், தயாராக வேண்டும். புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும்.